الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிய வண்ணமாக ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஜகாத்தை பெற தகுதியுடைய 8 கூட்டத்தார்கள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது ரமலான் மாதம் என்ற காரணத்தால் நிறைய சகோதர சகோதரிகள் ஜகாத்த கணக்கிட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து ஜகாத்த கொடுக்கறனால ஜகாத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லது ஜகாத்த வாங்கணும், ஒருத்தர் ஜகாத்த வாங்குறாரா இல்லையா, ஜகாத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 8 தகுதிகள்ல ஏதேனும் ஒரு தகுதி இருக்கணும். அவருக்கு தான் ஜகாத்தை என்ன செய்யணும், நம்ம போய் கொடுக்கணும், அவரு நம்மள்கிட்ட வாங்கணும். அத 8 தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி முடிச்சிடறான். சூரத்து தௌபா 9வது சூராவுடைய 60வது ஆயத்து. 9வது சூராவுடைய 60வது ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க ஜகாத்தை வாங்கக்கூடிய அந்த தகுதி பெற்ற 8 பேர் யார் யார் என்பதை இன்னமா சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ சபீலில்லாஹி வபினிஸ் சபீல் என்று 8ஐயும் அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். முதல்ல யாருக்குரியது என்று சொன்னால் லில் ஃபுகரா இன்னமா சதகாத்து, நிச்சயமாக உங்களுடைய ஜகாத் என்பது லில் ஃபுகரா ஃபகீர்களுக்குரியது என்று பேசுகிறான். ஃபகீருடைய பன்மைதா என்ன? ஃபுகரா என்பது, ஃபகீர்னா யாரு? ஒண்ணுமே இல்லாதவர், சொந்தமா வீடு இருக்காது, சாப்பிடறதுக்கு வழி வகை வசதி இருக்காது, வீடு வீடா வந்து கடைகடையா வந்து மக்கள்கிட்ட யாசனை கேட்கறாங்க பத்தியலா, அவங்கதான் யாரு? ஃபகீர். அந்த ஃபகீர்களுக்குரிய ஜகாத் என்பது அவங்களுக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லக்கூடிய 70வது சூராவுடைய 24, 25 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய மால்கள், உங்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களில் ஹக்கும் மஅலூம், குறிப்பிட்ட சில பகுதி இருக்கிறது. உங்களுடைய சொத்துல குறிப்பிட்ட சில பகுதி இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சில பகுதி உங்களுக்குரிய சொத்து அல்ல. யாருக்குரிய பகுதி? லிஸ்ஸாயில், சாயில்களுக்குரியது, வல் மஹ்ரூம், மஹ்ரூம்களுக்குரியது என்று அல்லாஹ் பேசுகிறான். இங்கே சாயில் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் யாசகன். சாயில் தான் கேட்கக்கூடியவர். சாயில் என்ன கேட்கக்கூடியவர். வீடு வீடா போய் யாசகன் கேட்கிறாங்க பத்தியெல்லாம்,
ஃபகீருக்கு இன்னொரு பேரு சாயில். ஃபகீருக்கு இன்னொரு பேர் என்ன? சாயில். உங்களுடைய சொத்தில் ஒரு பகுதி சாயிலுக்குரியது என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த சாயில் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சூரத்துல் லுஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று சொல்லக்கூடிய 93வது சூராவுல 10வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர், வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர். சாயில் உங்களிடத்திலே யாசகம் கேட்டால் நீங்கள் அவர்களை விரட்டி விட வேண்டாம் என்று பேசுகிறான். இங்கே சாயில்லா யாரு? பகீர். பகீர யாசனை கேட்டா விரட்டாதியே அப்படிங்கிற சொல்லி காட்டுறான். அப்ப முதல் தகுதி யாருக்குன்னு சொன்னா பகீர்களுக்குரியது. அவங்க தான் அந்த ஜக்காத்தை வாங்கணும், அவங்களுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்கணும். முதல்ல பகீர். இரண்டாவது யாரு என்று சொன்னால் வல் மசாக்கீன். மிஸ்கீனுடைய பன்மை என்ன? மசாக்கீன், மிஸ்கீன்களுக்குரியது என்று அல்லாஹ் பேசுகிறான். மிஸ்கீனா யாரு? நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஜக்காத் விக்காத் வாங்க வர்றாங்கல்ல, அல்ல யாசகம் கேட்க வர்றாங்கல்ல, மிஸ்கீன் வீட்டுக்கு வந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் மிஸ்கீன் இல்ல. மிஸ்கீனா யாருங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 1479வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லைஸல் மிஸ்கீன் அல்லதி யதூஃபு பைனன் நாஸி தருதுஹு அல்-லுக்மத்து வல்-லுக்மதானி வத்-தமரத்து வத்-தமரதானி. அவர்கள் மிஸ்கீன்கள் இல்லை. யார் மிஸ்கீன்கள் இல்லை? யதூஃபு பைனன் நாஸி, மக்களுக்கு மத்தியில சுத்தி சுத்தி வர்றாங்கல்ல, கேட்கறாங்க பத்தியலா, அவங்க எல்லாம் மிஸ்கீன் கிடையாது. எதை கேட்கறாங்கன்னு சொன்னா அல்-லுக்மத்து வல்-லுக்மதானி, ஓரிரு கவல உணவுகளையோ, வத்-தமரத்து வத்-தமரதானி, அது ஓரிரு பேரித்தமானங்களை கேட்கறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் மிஸ்கீன் கிடையாது. வலாகின்னல் மிஸ்கீன் அல்லதி லா யஜிது கினன் யுக்னிஹி. மாறாக மிஸ்கீன் என்றால் யார் என்று சொன்னால் அவருடைய வருமானம் என்பது அவருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாது. அவருக்குன்னு சொந்தமா வீடு இருக்கேன், வாசல் இருக்கேன், கடைகளையெல்லாம் வச்சிருப்பாரு, வருமானம் கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய வருமானம் என்பது அடிப்படை தேவைக்கு பத்தாது. உதாரணமா ஒரு கடையில போய் வேலை செய்யறான்னு வைங்கள, ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. மாசத்துக்கு 25 சொந்தமா வீடு கூட இருக்குது, சொந்தமா வீடு இருந்து மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிச்சு அவருடைய அடிப்படை தேவை என்பது ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஆயிடுது. அடிப்படை தேவை என்ன? உணவு தேவை, துணிமணி தேவை, மருத்துவ தேவை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேவை. இதெல்லாம் தேவையா இல்லையா? ஆடம்பர தேவை இஸ்லாம் சொல்லல. அடிப்படை தேவைய ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஆயிருது. இப்ப 25,000 ரூபாய் வருமானம் கிடைக்குது, சொந்தமா வீடு கூட இருக்குது. 25,000 ரூபாய் கிடைச்சாலே அவர் கடைசியில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி வரும்போது கடைசி மாசத்துடைய கடைசி 5 நாள் என்ன செய்வாரு? கஷ்டப்பட்டு ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர் தான் யாரு? மிஸ்கீன். அவர் யாரு? மிஸ்கீன். அந்த மிஸ்கீன்களை பற்றி ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறாங்க. வலா யுஸ்தமதிஹி ஃபைதஸத்தகு. அவருடைய நிலையை அறிந்து யாரும் போய் உதவி செய்ய மாட்டாங்க. அவருடைய அந்த நிலை என்ன? கண்ணியமா இருப்பாரு, அவர் கண்ணியமா இருப்பாரு. அவருடைய நிலையை அறிந்து போய் மக்களும் உதவி செய்ய மாட்டாங்க. வலா யகூமு ஃபயஸ்அலுன் நாஸ. அவர் மக்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு? கேட்கவும் மாட்டாரு. ஏன்னா அவரு கண்ணியம் மிக்கவர். அல்லாஹ் இந்த ஆயத்துல வல் மஹ்ரூம், சூரத்துல் மஆரிஜுடைய ஆயத்துல ஹக்குல் லிசாயி வல் மஹ்ரூம் என்று பேசுகிறானே. சாயில்டா ஃபசீல் சொன்ன பத்தியா, மஹ்ரூம்டா யாரு? ஹரம். ஹரம் கேள்விப்பட்டிருக்கோம். எதை ஹரம் சொல்லுவோம்? காபத்துல்லா ஹரம், மசூத் நபவி என்ன ஹரம், ஐன ஹரம், வைன் ஹரம் அப்படிவாங்க. ஹரம் எங்கே? ஹரம் எங்கே? காபத்துல்லா எங்க வாங்க? ஹரம் என்று சொன்னால் புனித பூமி, புனிதப்படுத்தப்பட்டது. இந்த ஹரமுலே தான் மஹரூம். மஹரூம் என்று சொன்னால் புனிதப்படுத்தப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு புனிதம் கண்ணியம் இருக்கிறது. ஆனா சொத்து சுகம் குறைவாக இருக்கிறது, வருமானம் குறைவாக இருக்கிறது. எனவே மிஸ்கீன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லுவதாக இருந்தால் பசீர் என்று சொன்னால் உங்களை தேடி வாங்குறாங்க பத்தியலா, அவங்க அந்த வெக்கத்தை இட்டுட்டு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல பத்தியலா, உங்களை தேடி வாங்கினா பசீர். உங்களை தேடி வாங்க மாட்டாங்க. தேவை இருக்கேன், கண்ணியம் என்ன செய்யும்? தேடி போறத தடுக்கேன். நீங்களோட என்ன செய்யணும்? தேடி போய் அவங்களுடைய நிலையை அறிவித்து தேடி போய் கொடுக்கணும். அவங்க தான் மஹரூம், அவர்கள் கண்ணியமிக்கவர்கள். அவங்களதான் இஸ்லாம் மிஸ்கீன் மசாக்கீன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ஜக்காத்துடைய முதல் தொகை என்பது பசீர்களுக்குரியது. இரண்டாவது யாருக்குரியது? மிஸ்கீன் மசாக்கின்களுக்குரியது இரண்டாவது. மூணாவது யார் என்று சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா.
அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்க பத்தியலா, அவர்களுக்குரியது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தேர்வு செஞ்சு நீங்க பஹ்ரைன்ல போய் ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க, நீங்க ரியாதுல இஸ்லாமிய கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல, கவர்மெண்ட் உடைய அதிகாரிகளாக என்ன செய்வாங்க, ஆங்காங்கே அனுப்பிவிடுவார்கள். பல மாசத்துக்கு முன்னாலேயே பல மாசங்களா போய் ஜக்காத்துடைய தொகை என்ன செய்வாங்க, வசூல் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வரக்கூடிய சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்களாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு போயிட்டு வந்து வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா, அவங்க பணக்கார சஹாபாக்களா இருந்தாலே அந்த சம்பளம் என்பது ஏழு கொடுக்கலாம். இந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வந்தாரு பத்தியா, அந்த ஜக்காத்திலே அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப மூணாவது யாரு, ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வரக்கூடியவர்கள். புரிஞ்சா, நான் கடைசியில நீங்க எல்லாம் போறதுக்கு முன்னால 8 பேரையும் கேட்டு கொடுத்தா டோரா திறந்து வெளியே அனுப்புவோம். மனசுல வச்சுக்கிறீங்க. 1வது பகீரு, 2வது மிஸ்கீனு, 3வது யாரு, ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவர்கள். 4வது யாரு என்று சொன்னால் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக. இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்றால் யார் என்று சொன்னால் 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்னு புதிய முஸ்லிம்கள், ஒன்னு யாரு, புதிய முஸ்லிம்கள். 2வது நான் முஸ்லிம்கள் நம்மகிட்ட பழகிறாங்க, இஸ்லாத்தோடு நெருக்கமா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் மேல நல்லெண்ணம் இருக்கிறது, இஸ்லாத்தின் மேல நல்லெண்ணம் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு இன்ஷால்லா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க யாரு, முஅல்லஃபத்தி குலூப். அப்ப புது முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாத்தோடு நெருக்கமா இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்களுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், 4வதாக ஜகாத்தை கொடுத்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது முஸ்லிம்களுக்கு நிறைய ஜகாத்தை கொடுத்தாங்க அப்படிங்கறத இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 4351வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவை யமன் தேசத்துக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு போவாங்க ஜகாத்தை வசூல் பண்றதுக்காக. போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு தங்க கட்டி, ஜகாத்துக்குரிய தங்க கட்டி, அதை என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த தங்க கட்டியை வாங்கி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 4 சஹாபாக்களுக்கு மட்டும் பிரித்து கொடுத்தார்கள். எந்த 4 சஹாபாக்கள்? ஒரு சஹாபி உயைனா பின் பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது சஹாபி அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது சஹாபி ஸைத் அல் ஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது சஹாபி அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேருக்கு மட்டும் தங்க கட்டி ஜகாத்தாக வருகிறது. 4 பிரிச்சாங்க. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, ஏழை எளிய மக்கள், தேவை உள்ள மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேரை விட்டுவிட்டு என்ன பண்ணாங்க, இந்த 4 பேருக்கு மட்டும் தங்க கட்டியை கொடுத்துட்டாங்க. கொடுத்தால் மற்ற ஏழை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் மேலேயே வருத்தம் ஏற்பட்டு விட்டது. நம்மளும் தேவை உள்ளவங்க, நம்ம எல்லாம் பழைய முஸ்லிம்கள், எவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு தேவை தராம அம்புட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வருத்தம் வருகிறது. இந்த வருஷம் ரசூலுல்லாஹ் வரப்போகுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போயிருது. தெரிஞ்ச உடனே அந்த சஹாபாக்கள் பேசிக்கொண்ட வார்த்தை அப்படியே ஹதீஸ் வருகிறது. நஹ்னு அஹப்பு பிஹாதா மின் ஹாஉலாய், இந்த ஜகாத்தி வாங்குவதற்கு இந்த 4 பேரை விட நாமே தகுதி உள்ளவர்கள். இவங்க எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நம்ம நிறைய தியாகம் பண்ணவங்க, இந்த 4 பேரை விட நம்ம தான் அதிக தகுதி உள்ளவங்க என்று பழைய சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, ஆனா அமீனுன், நான் அமீனாக இருக்கிறேன். அமீனா யாரு? நம்பிக்கையாளர். ஆனா அமீனுன், நான் நம்பிக்கையாளன். யாருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு மாத்திரம் நான் நம்பிக்கையான் அல்ல, மன்ஃபி ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவனுக்கே நான் அமீன். உங்களுக்கு மட்டும் அமீன் இல்லைங்க. நான் யாருக்கு அமீனே? மன்ஃபி ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புக்கே நான் அமீனாக இருக்கிறேன். ஏத்தி அல் ஹபரு அஸ்ஸமா, எனக்கு செய்தி வருகிறது, எனக்கு வஹி வருகிறது. எங்கிருந்து வருகிறது? அஸ்ஸமா, வானத்திலிருந்து எனக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. சபாஹன் வ மசான், காலையிலும் மாலையிலும் எனக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. வஹி வரக்கூடிய நபியாக இருக்கக்கூடிய நான், உங்கள்கிட்டையும் அமீன் என்று பெயர் வாங்கியிருக்கக்கூடிய நான், அல்லாஹ்விடத்தில் அமீனாக இருக்கக்கூடிய நான் எப்படி பாரபட்சம் காட்டுவேன்? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒருத்தவங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா அவங்க எனக்கு பாசமா உள்ளவங்க, ஜகாத்தை கொடுக்கலன்னு சொன்னா பாசம் இல்லாதவங்க என்கிற அர்த்தம் அல்ல. அந்த பொருளை நான் ஜகாத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கறேன்னு சொன்னா
உங்களுக்கு நான் கொடுக்காம இருந்தாலே நீங்க தப்பு பண்ணிட மாட்டீங்க, ஹராமு பக்கம் போயிட மாட்டீங்க. உங்க ஈமான் உங்க இறையச்சு அந்த அளவுக்கு இருக்கிறது. அவங்க எல்லாம் புதிய முஸ்லிம்கள், நான் ஜக்காத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவங்க எதுவும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்ல அப்ப ஈமான் அப்பதான் புதுசா வந்திருக்குது, இறையச்சு புதுசா வந்திருக்குது. அந்த புது ஈமான் கவியா பலமா இல்லங்கிறதுனால தப்பு பண்ணிடக்கூடாது பத்தியெல்லாம். அதுக்காக நான் கொடுத்தனே தவிர குடுக்கறனால பாசம் இருக்குது, குடுக்கறனால பாசம் இல்லைன்னு நீங்க என்னைய தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொடுத்தேன் ஏன் கொடுக்கலங்கிறாங்க காரணத்தையும் சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வல்மு அல்ல பற்றி குலூப் என்று சொன்னால் புதிய முஸ்லிம்களுக்கு ரசூல் என்ன பண்ணாங்க, அள்ளி 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 ஜக்காத்தை கொடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி நான் முஸ்லிம்களாக இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு வரல, ஆனா இஸ்லாத்தோடு நெருக்கமா முஹப்பத்தா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கூட ரசூலுல்லாஹ் ஜக்காத்துடைய பொருளை என்ன கொடுத்தாங்க. அதாவது சஃப்வான் உமையா, சஃப்வானின் இந்த ஹதீஸ இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 4631வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. சஃப்வான் பின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா இஸ்லாத்துக்காக போருக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் கூட ஹுனைன் போருக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. போரில் முஸ்லிம்களுக்காக இஸ்லாத்திற்காக நிற்கிறார், போருக்கே வந்தார், ஆனா முஸ்லிம் இல்லை. புரியுதா? அவருக்கு என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ் போருக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு சொன்னா 300 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். எவ்வளவு கொடுக்குறாங்க, 300 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவரை கலிமா சொன்ன வச்சது. அதுக்கு முன்னால அந்த இஸ்லாமிய அந்த முஹப்பத்துல இருக்கதான் செஞ்சிச்சு. அவனே சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 300 ஒட்டகத்தை தர்றதுக்கு முன்னால எனக்கு ரசூலுல்லாஹ் மேல வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கதான் செஞ்சிச்சு. அவ்வளவு பெரிய முஹப்பத் இல்லாம கொஞ்சம் ஒண்ணு இருக்கதான் செஞ்சிச்சு. 300 ஒட்டகத்தை தந்தவனையுமே சுபஹானல்லாஹ், ஒரு ஒட்டகம் முன்னாலே ஒரு கார் மாறி, ஒரு ஒட்டகம் ஒரு கார் மாறி 300 ஒட்டகத்தை தந்துட்டாங்களே அப்படின்னா இவ சாதாரண மனுஷன் இல்ல, நெசமாய ரசூலுல்லாஹ் தான் என்பதை புரிந்து கொண்டு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஈர்ப்பதற்காக ஜக்காத்து கொடுப்பாங்க என்று குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. இது எத்தனாவது ஆள்? இது 4வது ஆள். 5வது யார் என்று சொன்னால் வஃபிர் ரிகாப், அடிமை விடுதலை. அடிமைகளாக இருக்கலாம் பத்தியெல்லாம், அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகளை விடுதலை செய்வதற்காக நீங்க என்ன செய்யலாம், உங்க ஜக்காத்துக்காக கொடுத்துக்கலாம். அந்த காலத்தில் அடிமைகள் விடுதலை. இன்னைக்கு அடிமை என்று சொல்லாவிட்டாலும் நிறைய முஸ்லிம்கள் அநியாயமாக அக்கிரமமாக சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க இல்லையா? 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக சிறைச்சாலையில வாழ்றாங்க. அவங்களுக்கு வழக்கு நடத்த வசதி இல்லாம இருக்கு. குடும்பத்தினுடைய மக்கள் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம என்ன பண்றாங்க, சிரமப்படுறாங்க. அவர்கள் எல்லாம் ஏறக்குறைய அடிமைகளை போன்றவர்கள். அவர்கள் எல்லாம் தண்டனை கைதிகள் அல்ல. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா கூட ஒரு 10 வருஷம் தான் கொடுக்க முடியும். தண்டனை கொடுக்காமல் விசாரணை கைதிகளாக 20 ஆண்டுகளாக 22 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக பல்வேறு இந்தியா முழுக்க பல்வேறு சிறைச்சாலைகள்ல மக்கள் வாடுறாங்களா இல்லையா? அவர்கள் எல்லாம் யாரு? அடிமைகளை போன்றவர்கள். அவங்களுடைய குடும்ப செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்களுடைய ஸ்கூல் படிப்பு செலவுக்காக என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ஜக்காத்துடைய காசை கொடுத்துக் கொள்ளுங்கள். இவர் எத்தனாவது? அடிமை விடுதலை 5வது. 6வது யாருன்னு சொன்னா வல் காரிமீன் அலைஹா, கடன் சுமையில் எவர் கஷ்டப்படுகிறாரோ. எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. ஏதோ ஒரு தேவைக்கு கடன் வாங்கிட்டாரு, ஒரு மருத்துவ தேவை, ஒரு கல்வி தேவை, ஒரு நிர்பந்த தேவை, என்ன பண்ணிட்டாரு, ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. அவருடைய வருமானம் எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு கரெக்டா போயிட்டு இருக்குது. அவரால் வாங்கின அந்த 50,000 ரூபாவை, அந்த 1 லட்சம் ரூபாவை அவரால் என்ன செய்ய முடியல, கொடுக்கவே முடியல. அந்த கடன் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட கடனாளிக்கு அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் எதை கொடுத்துக் கொள்ளலாம்? ஜக்காத்துடைய காசை கொடுத்து என்ன செஞ்சுக்கிறோம், அந்த கடனை அடைச்சு கொள்ளலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 3170வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க பழ வியாபாரி, பழங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பழ வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டாங்க. வியாபாரம் ஆவாட்டி பழம் வீணா போயிருமா இல்லையா? பழம் வீணா போய் நஷ்டமா போயிருச்சு. அதுலயும் கடன் வாங்கி சரக்கு வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கடனும் போயிருச்சு, கடனையும் கட்ட முடியல. சிரமப்படுறாரு அந்த பழ வியாபாரி. சிரமப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, கையில காசு இல்ல, கடன் வாங்கி தான் வியாபாரம் பண்ண, அதுவும் நஷ்டமா போயிருச்சு, ஏதாவது எனக்கு தந்து உதவுங்க, கொடுத்து உதவ சொல்லுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தஸத்தகு, என் அருமை சஹாபாக்களே, இவருக்கு நீங்கள் ஜக்காத்துடைய காசை கொடுங்கள்.
இவருக்கு நீங்கள் சதக்காவுடைய காசை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் வசூல் பண்ணுவோமா இல்லையா, அது மாதிரி வசூல் என்ன பண்றாங்க, வாலின அதிசயம் இல்ல வசூல்ல அந்த காசை போட்டாங்க. வசூல்ல அந்த காசை எல்லாம் போட்ட உடனே எல்லாம் வசூல் பண்ணி முடித்த உடனே அந்த காசு ஜக்காத்து சதக்காவுடைய காசு சஹாபாக்கள் சேர்ந்து என்றாங்க. எண்ணி பார்த்துட்டு அவருடைய கடன் தேவை எவ்வளவு அப்படின்னு பாக்குறாங்க. கடன் அதிகமாக இருக்கிறது, வசூல் குறைவாக இருக்கிறது. என் பேச்சு புரியுதா இல்லையா? அதுக்கு கடன்காரரு ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கல, 1 லட்சம் ரூபாய் கடன்காரரு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஜக்காத்துடைய காசை தாங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் கொடுத்தாங்க, வசூல் பண்ணி எல்லாம் பார்த்தோம், எண்ணி பார்த்தோமாக்க ஒரு 75,000 ரூபாய் தான் சுமார் வந்திருக்குது. கடன் எவ்வளவு இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அப்ப வசூல் குறைவு, கடன் இன்னும் அதிகம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த கடன்காரர் இருக்கிறார்ல அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, குதூமா வஜத்தும் வலைசலக்கும் இல்லாதாலிக்க, இதோ இந்த பொருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க கொடுத்தீங்க, இவரால கொடுக்க முடியல, நானும் வசூல் பண்ண, இவ்வளவுதான் சேர்ந்துச்சு, எனவே கடன் கொடுத்தாருல அந்த பணக்காரரு அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, குதூமா வஜத்தும், இதோ இந்த தொகையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வலைசலக்கும் இல்லாதாக்க, இதை தவிர வேற எதுவும் அவர்கிட்ட இல்ல, அதை தர முடியாது, எனவே என்ன செஞ்சிருக்க, ஜக்காத்தாக நினைச்சு மன்னிச்சு அந்த தொகையை விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் விட்டுட்டாரு என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப 6வது யாரு என்று சொன்னா, 6வது யாரு, கடன் சுமையில கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க, இது 6வது. 7வது யாரு என்று சொன்னால் வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். இந்த வஃபீ சபீலில்லாஹ்ங்கற இந்த ஆயத்தை நிறைய பேர் தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க, பள்ளிவாசலுக்கு தாங்க, இதுக்கு தாங்க, அதுக்கு தாங்க அப்படி கேட்டு ஃபீ சபீலில்லாஹ்ங்கறாங்க. இதெல்லாம் வஃபீ சபீலில்லாஹ்ங்கிறது இந்த வஃபீ சபீலில்லாஹ்க்குள்ள வராது. இங்கே வஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னால் ஐ அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். புரியுதா? உங்களுடைய ஜக்காத்துடைய காசை வஃபீ சபீல் அல்லாஹ் சொன்னா பாத்தீங்களா, பள்ளிவாசல் கொடுக்கிறது ஃபீ சபீலில்லாஹ் தான், மாற்றுக்கிறது கிடையாது. நல்லதுக்கு எல்லா நல்லதுக்கும் கொடுக்கிறது ஃபீ சபீலில்லாஹ் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்து விஷயத்தில் பேசுகிறானே, இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய வஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பல்வேறு சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜக்காத்துடைய காசை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். இது எத்தனாவது பேரு, 7வது. 8வது யாரு என்று சொன்னால் வபுனு சபீல், வழிபோக்கன். வழிபோக்கன் யாரு, இங்க உள்ளவர் எங்கேயோ ஒரு ஊருக்கு போனாரு, திருச்சிக்காரர் டெல்லிக்கு போனாரு, பணக்காரர் தான் கையில காசு எல்லாம் வச்சிருந்தாரு, எல்லாம் காணா போயிடுச்சு. எல்லாம் இங்க பெரிய கோடீஸ்வரரு, ஆனா அங்க போய் மொபைல் போன் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. சாப்பிடறதுக்கு வழி இல்ல, டிக்கெட் போட்டு திருச்சிக்கு வர்றதுக்கு வழி இல்ல, அந்த அளவுக்கு நிறுத்தத்தில் இருக்கிறாரு. அந்த பணக்காரர் டெல்லியில போய் ஒரு பள்ளிவாசல போய் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு உணவுக்கு உதவுங்க, எனக்கு டிக்கெட் வாங்கி தாங்க, எனக்கு திருச்சிக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறான்னு வைங்களேன். அவர் கேட்டா நீங்க என்ன செய்யலாம், ஜக்காத்துடைய காசை கொடுத்த அவரை ஊருக்கு, அவர் பணக்காரராக இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் அவர் வஃபீ சபீல் வபுனு சபீலாய் வழிபோக்கனா போயிட்டாரு. அந்த வழிபோக்க நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டாரா இல்லையா, அவருக்கு ஜக்காத்துடைய காசை நீங்க கொடுத்து உதவி செய்யலாம் என்று இந்த வசனம் பேசுகிறது. அப்ப 8 பேரு, முதல்ல ஃபகீர், 2வது யாரு மிஸ்கீன், 3வது அதை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவங்க, 4வது இஸ்லாத்தை ஈர்ப்பதற்காக இருக்கிறாங்க பத்தியெல்லாம் புது முஸ்லிம்கள் அல்லது நான் முஸ்லிம்கள் இந்த மாதிரி மக்கள் அவங்க 4, 5வது அடிமை விடுதலை அல்லது கைதிகள், 6வது கடன்ல கஷ்டப்படுறாங்கல்ல அவங்க, 7வது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாங்கல்ல அவங்க, 8வது யாரு வழிபோக்கர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8 பேருக்கு தான் ஜக்காத்துடைய காசை கொடுக்கணும். இதுல ஜக்காத்து யார் வாங்கக்கூடாது, யாருக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னால் 5 பேருக்கு ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. அந்த 5 பேரு ஜக்காத்தை வாங்கக்கூடாது. எந்த 5 பேருக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்று சொன்னால், 1வது உங்களுடைய தாய். உங்களுடைய தாய்க்கு அவர்களை பார்ப்பது உங்கள் மீது கடமை, பருவுக்கு உடனே ஜக்காத்தை கொடுக்க கூடாது. புரியுதா? உம்மாவுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது 1. 2வது வாப்பாவுக்கு என்ன செய்யும், வாப்பாவை கவனிப்பது கட்டாய கடமை, ஜக்காத்துக்குரிய காசு இல்ல, பருவ கவனிக்கணும். அப்ப வாப்பா. 3வது யாரு மனைவி, 4வது மகன், 5வது மகள். புரியுதா? தாய், தந்தை, மனைவி, மகன், மகள்,
இந்த 5 பேருக்கு என்ன செய்யக்கூடாது? ஜக்காத்துடைய காசை கொடுத்துவிட்டு, ஜக்காத்து காசை கொடுத்துவிட்டு நான் ஜக்காத்த காசை கொடுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதுகளை மனசுல வச்சுக்கிறோம். சில பேருக்கு நீங்க ஜக்காத்துடைய காசை சொந்தத்துக்கு நிறைய பேர் கொடுத்துக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னாக்க, அதாவது கணவன் மனைவிக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்க கூடாதே தவிர, மனைவி செஞ்சுக்கலாம் கணவனுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுத்துக்கலாம். மனைவி அதான் நமக்கு ஒரு மாதிரி ஏடா மனைவி எப்படி நம்மளுக்கு தருவாங்க, நம்ம உள்டா அடிச்சு விட்டுருவோம். புரியுதா? ஆனா என்ன இருக்குன்னு சொன்னா, கணவன் அவங்களை கவனிப்பது நம்மள கடமை. ஆனா மனைவி நம்மளை கவனிப்பது, பொருளாதாரத்தை ஈட்டுவது கடமை கிடையாது. மனைவி பணக்காரங்களா இருக்கிறாங்க, நிறைய சொத்து சுகம் இருக்குது, அவங்க பேர் இருக்க உமா அப்பா கொடுத்த சொத்து அப்படின்னு சொன்னா, கணவன் ஏழையாக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம்? அவங்க கொடுத்துக்கலாம். அப்ப மனைவிக்கு, அதாவது கணவனுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ஜக்காத்துடைய காசை மனைவி கொடுத்துக்கலாம். சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி என்ன செஞ்சீங்க? ஜக்காத்துடைய காசை கொடுத்துக்கலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்கறது, அண்ணன் தம்பி அக்கா தங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கறது. அதே மாதிரி தாய்க்கு தான் கொடுக்க கூடாதே தவிர, ஹாலா சின்னம்மா பெரியம்மா அவங்களுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுத்துக்கலாம். ஹாலாவுடைய பிள்ளைக்கு இருப்பாங்க பத்தியா, மற்ற சொந்தக்காரவங்க, இந்த 5 பேரை தவிர, நான் சொன்ன 5 பேரை தவிர பாக்கி உள்ள ஆளுகளுக்கு ஜக்காத்துடைய காசை நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் என்ற ஹதீசுகள் பேசுகின்றன. இதுல கணவன் மனைவிக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்க கூடாது, மனைவி கணவனுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன பத்தியலா. இத நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. எந்த ஹதீஸ் என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் 1466வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஜைனப் யாருடைய மனைவி என்று சொன்னால், யாருடைய மனைவி? மிக பிரபலியமான சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மனைவி தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஏழையான சஹாபி, அவங்க மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பணக்கார சஹாபி. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பணக்கார மனைவி ஏழை சஹாபிக்கு காசு கொடுப்பாங்க, ஜக்காத்துடைய காசை கொடுப்பாங்க, சதக்கா பண்ணுவாங்க, நிறைய உதவிகளா செய்யறாங்க. ஆனா என்ன டவுட் அப்படின்னு சொன்னா, மனைவி கணவனுக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாமா, அது ஜக்காத்துல செல்லுமா அப்படின்னு டவுட். அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மனைவி கணவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஜக்காத்துடைய காசை தர்றேன், அது தரலாமா கூடாதா கூடுமாங்கிறத நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஃபத்வா கேட்டுட்டு வாங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்க. கணவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் கேட்கல, நீ போய் கேட்டுட்டு வா. நம்ம ரொம்ப தெளிவா இருப்போமா இல்லையா? ஆண்கள் ரொம்ப தெளிவானவர்கள், அதுல மனைவி விஷயத்தில் மிகவும் தெளிவானவர்கள். அவர் சஹாபியா இருந்தாலும் ரொம்ப தெளிவா ஜக்காத்துடைய காசையும் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இல்ல நான் போய் கேட்கிறேன், நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறதுக்காக மதீனாவுடைய பள்ளிக்கு போறாங்க. போனால் அங்கே இன்னொரு அன்சாரிய பெண்மணி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல இன்னொரு அன்சாரிய பெண்மணி நிக்கிறாங்க. அவங்க பேரும் ஜைனபு, அந்த அன்சாரியுடைய பேரும் ஜைனபு. அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எதுக்குமா வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மா, அந்த அன்சாரிய பெண்ணு ஜைனபு இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, எங்க வீட்டுக்காரருக்கு வசதி வாய்ப்பு இல்ல, நான் தான் எங்க வீட்டுக்காரருக்கு ஜக்காத்துடைய காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அது கூடுமா கூடாதுன்னு தெரியல. அப்ப நான் போய் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் போய் ஃபத்வா கேட்டு வாங்கன்னு சொன்னேன், அவர் நீ போய் கேட்டு வான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மா இப்படித்தான் ஏமாப்பனே சொன்னாரு அப்படின்னு 2 ஜைனபுகளும் நிக்கிறாங்க. நிக்க போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. வந்தால் இந்த இப்னு மஸ்ஊதுடைய மனைவி சொல்லுவாங்க, இதுக்காகத்தான் வந்திருக்கிறோம், நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் நாங்க மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க, கணவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஃபத்வா கேட்டுட்டு வாங்க. ஆனா நான் யாருன்னு சொல்லாதீங்க, நான் இப்னு, ஏன்னா எங்க மாப்பிள்ளைய நான் காப்பாற்ற விரும்புறேன், என் மாப்பிள்ளைய நான் காப்பாற்ற விரும்புறேன், நான் யாருடைய மனைவின்னா சொல்லிடாதீங்க, 19 கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இப்படி கேட்கறீங்களே, இந்த கேள்வி யாரு கேட்டது அப்படிங்குவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஜைனப் அப்படிங்குவாங்க. திருப்பி ஜைனப்னா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் அப்படிங்குவாங்க. நாம் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப், ரசூலுல்லாஹ் கேட்டு பார்க்க முடியுமா? சரியா? ஆனா அவங்க அந்த மனைவி தான், அந்த ஜைனப் தான் அப்படிங்குவாங்க. அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கொடுக்க சொல்லுங்க, மனைவியை கணவனுக்கு கொடுக்க சொல்லுங்க, அஜ்ரானி. அப்படி மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுப்பது என்பது 2 மடங்கு நன்மை கிடைக்கும். ஒண்ணு அஜ்ருல் கராபா, அந்த உறவை சொந்தத்தை நெருக்கிக் கொண்டாரா இல்லையா, சொந்த பந்தங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது என்பது ஒண்ணு அஜ்ருல் கராபா,
அந்த உறவை நெருக்கி கொண்ட நன்மை ஒண்ணு, ஜக்காத்துடைய நன்மை ஒண்ணு, ரெண்டு கிடைக்கிறது. அஜ்ருல் கராபாவும் கிடைக்கும், அஜ்ருல் சதகாவும் கிடைக்கும், கொடுக்க சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, இந்த பெண்கள்கிட்ட வந்து சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களை, இந்த ஹதீஸின் அடிப்படையில மனைவி என்ன செய்யலாம், கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனா அந்த காலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, மனைவியுடைய சொத்து மனைவிட்ட தான் இருக்கும். மனைவியுடைய சொத்து மனைவி உமா பாப்பாவை கொடுத்தாங்க பத்தியா, அவங்க சொத்து அவங்களுக்கு தான் இருக்கு. இந்த காலம் எவ்வளவுதான் குர்ஆனி சத்தியத்தினால மனைவி சொத்து பத்தோடு வருவாங்க. நம்ம ஆண்கள் ரொம்ப தெளிவா இருப்போம், ரொம்ப தெளிவு. காசு பண விஷயத்துல நம்மள மாதிரி தெளிவு உலகத்துல யாருமே கிடையாது. என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நகையை கொஞ்சம் வாங்குறது, இடத்த கொஞ்சம் வாங்குறது, வாடகையை கொஞ்சம் வாங்குறது, பில்டிங்கை கொஞ்சம் வாங்குறது. கடைசியில மனைவி சொத்து யாரு, மனைவி சொத்து நம்ம சொத்து, நம்ம சொத்து நம்ம சொத்து. புரியுதா? கடைசியில எவ்வளவு தெரியல, மனைவி சொத்தையும் வாங்கிக்கிறோம், நம்ம சொத்து தானே அப்படிங்கிறோம். நம்ம சொத்து ஏன் சொத்து, புரியுதா? ஆம்பளை சொத்து ஆம்பளை சொத்து ஏன் சொத்து, மனைவி சொத்து நம்ம சொத்து அப்படின்னு வாங்கி அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படாம ஏமாற்றவங்களும் இருக்கிறாங்க. நானே பாத்துக்கிறேன். சரியா? என்கிட்ட ஏமாற்றியவர்கள் லிஸ்ட் போடணும் வைக்கல, நான் குத்துபாவா போடுவேன். எனக்கு அவ்வளவு உலகத்தை பற்றிய செய்தியும் என்கிட்ட இருக்கு. யாரு யாரு எப்படி, நான் குர்ஆனீஸை மட்டும் படிச்சு வச்சுக்கல, ஆட்களையும் படிச்சு வச்சுக்கிறேன். இவர்கிட்ட என்ன அவர்கிட்ட என்ன, இவங்க மனைவி எவ்வளவு சொத்து அவங்க மனைவி எவ்வளவு சொத்து, இவர் எப்படி நியாயமா நடந்தாரு, இவர் எப்படி ஏமாத்தினாரு, அந்த மாதிரி செய்திகள் எனக்கு நிறைய செய்தி தெரியும். புரியுதா? அப்ப என் அருமை சகோதரர்களை, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஏழையா இருந்தானே, அவர் என்ன பண்ணல, ஜக்காத்து வாங்கினாரே தவிர மனைவியுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளவில்லை என்பது விஷயத்திலேயே நீங்க தெளிவா இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டு, இந்த 8 பேருக்கு தான் ஜக்காத்துடைய தொகையை கொடுக்கணும். இந்த 8 பேர் தான் ஜக்காத்துடைய தொகையை வாங்கக்கூடிய மக்கள் என்பதை புரிந்து கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த 8 பேருக்கு ஜக்காத்துடைய காசை கொடுத்தாங்களோ, கொடுக்க சொன்னாங்களோ, இதுகளை கேட்ட சஹாபாக்கள் சமிஅனா வ அஸஅனா என்று எப்படி கட்டுப்பட்டாங்களோ, அப்படி கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்பாவுல துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னாலேயும் வழக்கமான அறிவிப்பு, நீங்க எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க முகம், உங்க கண்ணு அதுவே தெரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுங்க பத்தியலா. வேற நாளாவது போய் சாப்பிட போற, இப்பெல்லாம் சாப்பிட போறது இல்ல, அதனால சொல்ல வேண்டிய செய்தி இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறேன். பள்ளிவாசலுடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, போன வாரம் சொன்ன அறிவிப்பு தான். ஒண்ணு, நோன்பு கஞ்சிக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தெரியும். 2வது சஹர் சாப்பாடு, ஒரு இரவு உணவு 50000 ரூபாய் தெரியும். 3வது நம்ம பள்ளிவாசல சந்தா வசூல் பண்றோம், அதுகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுத்துருப்பீங்க. சின்ன ஒரு ஞாபகமூட்டல், புரியுதா, கொடுத்துருப்பீங்க. மாநகராட்சி வந்து ரசீது அனுப்புவானா இல்லையா, அந்த நோட்டீஸ் அனுப்புவான், இந்த மாதிரி பண்ணுங்க, இது உங்களுடைய வரி ரசீது, இவ்வளவு கட்டுங்கள். அப்படி கட்டவில்லை என்று சொன்னா உங்களுடைய சொத்தை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத குறிப்பு, நீங்கள் ஏற்கனவே கட்டியிருந்தால் இந்த அறிவிப்பை கண்டுகொள்ள வேண்டாம் அப்படின்னு மாநகராட்சியுடைய அறிவிப்பு மாறி, நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்தீங்களாக இந்த அறிவிப்பை கண்டுகொள்ள வேண்டாம், கொடுக்கவில்லை சொன்னா கண்டுகொண்டு கொடுங்கள் அப்படிங்கிற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா இல்லை என்று சொன்னால், நீண்ட சுஜூதில் நீண்ட ருக்குவில் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 817வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்பது துவா. இதுக்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே, எங்களுடைய ரப்பே, நீ மிகவும் பரிசுத்தமானவன், உன்னுடைய பரிசுத்த தன்மைகளை கொண்டு உன்னை நாங்கள் புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறோம், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக. இந்த அற்புதமான துவா என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம 2வது பத்துக்கு வந்துட்டோம் இல்லையா.
மூணாவது பத்துல அந்த கடைசி ஒத்த படைகள்ல ஹாஃபிஸா வந்து பெரிய ருக்கு பண்ணுவாரு, பெரிய சுஜூது பண்ணுவாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெரிய ருக்கு பண்றவல, பெரிய சுஜூது பண்றவல, அதுல இத ஓதுனாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா, ருக்குவை வைக்கலாம், சுஜூதை வைக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. தெரியலன்னு சொன்னா கீழே போர்டு இருக்குது, இன்ஷாஅல்லாஹ் நீங்க பாத்துக்கறங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ருக்குவிலும் நீண்ட சுஜூதிலும் எந்த துவாவை ஓதினார்களோ அந்த துவாவை மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.